எல்லோருக்கும் வணக்கம். எபிசோட் 2 எடிட்டிங் பர்பஸ், மழை வெள்ளமும் மனிதநேயமும். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு புத்தாண்டு பிறந்ததற்கு பிறகு இந்த விஷயத்தை பதிவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். சென்னை, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி போன்ற பல பகுதிகளில் 2023 மழை சூறையாடியது. வெள்ளத்தில் பல பகுதிகள் மிதந்ததை நாம் பார்த்தோம். ஒரு 15 நாள் இடைவெளி கழித்து இந்த பதிவை இடுவதற்கு காரணம், நீங்கள் முதலில் உங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான். என் அன்புக்குரியவர்களே, நான் மிகுந்த வருத்தத்தோடு சொல்கின்றேன். இந்த ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு இந்த பட்டனை இப்படி தட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணுவதை போல அல்ல பொது வாழ்க்கையினுடைய செயல்பாடு. களத்தில் இறங்கி செயல்படக்கூடிய வேலை பொது வாழ்க்கை வேலை, மறந்து விடாதீர்கள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளை சில நண்பர்களோடு சேர்ந்து ஒரு 2 நாள் என்னால் முடிந்த சின்ன கடுகு வேலையை, அணில் வேலையை பார்ப்பதற்கு நாம் புறப்பட்டோம் சென்னை மாநகரத்தில். இப்போ நம்ம ஒரு ஃபேஷனாக வச்சுருக்கோம். அரசை குறை சொல்கிறது, இந்த அரசு முன்னாடி இருந்த அரசு, அவங்க இவங்கள சொல்கிறது, மழை சரியாக பெய்யலைன்னு சொல்லலைங்கிறது, அப்புறம் வானிலை கரெக்டாக சொல்லலை, அது இப்படி நடந்தது இப்படி நடந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி பாதிப்பு தான். சுதந்திரம் அடைந்து இத்தனை வருடம் கிடைத்து நம்முடைய நாட்டில் மழை நீர் முறையாக கடலில் கலக்கவில்லை என்றால் அந்த குற்றம் யாரை சேரும் என்றால், அரசாங்கத்தை விட பாதுகாக்க வேண்டிய இயற்கை மண்ணை, மனிதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை. பஞ்சபூத சேர்க்கை, மண், விண், நீர், நெருப்பு, காற்று. இது மாசுபட்டால் அழிவது மானுடம். அதை யாரும் நம்ம புரிஞ்சுக்கிறதில்ல. நான் அரசியல் உலகில் மனிதநேயத்தோடு நேசிக்கக்கூடிய நல்ல தலைவர்களில் எங்களுடைய செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்களும் ஒருவர். அடிக்கடி என்னோட தொலைபேசியில் பேசும்போது ஒற்றை வார்த்தை சொல்வார், தம்பி, உன் கொள்கை வேறு என் கொள்கை வேறு, ஆனால் நீ போகிற இடமெல்லாம் சொல்லு. க்ளீன் இந்தியா எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி க்ரீன் இந்தியா முக்கியம். க்ளீன் இந்தியா எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி க்ரீன் இந்தியா முக்கியம். சாகரத்துக்குள்ளே ஒரு மரத்தையாவது நெடும்பார். பாரதத்தினுடைய அசைக்க முடியாத இன்றைக்கு மாபெரும் ஒரு விஸ்வரூப தரிசனம் காட்டி மக்களுக்கு மகத்தான பணியாற்றக்கூடிய மோடி அவர்களுடைய சிந்தனை, இந்தியா ஒரு சுத்த இந்தியாவாக, தூய்மை இந்தியாவாக, ஒரு வளம் படைத்த நலம் படைத்த இந்தியாவாக இருக்க வேண்டும். தூய்மை பணியாளர்களை போற்ற வேண்டும்னு முதல்ல அவர் தான் தன்னுடைய அலுவலகத்துக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பாத பூஜை செய்து வணங்கினார். அந்த காட்சி நமக்கு தெரியும். அதற்காக நாம் தனிப்பட்ட முறையில் அவருக்கு நன்றி சொல்வோம். சரி, இதெல்லாம் சரி. தமிழக வெள்ளத்துக்கு இப்போ வாங்க. நீங்கள் சென்னை மாநகரத்தில் நடந்தது நாங்கள் பார்க்கும்போது, வேளச்சேரி, கிண்டி, வேளச்சேரியை தாண்டிய சில பகுதிகளில் நம்ம போய் சர்வீஸ் பண்ணும்போது நம்ம கண்கூடாக பார்த்தது, வேளச்சேரியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இன்றைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய திரு MK அசோக் அவர்கள். அவர் செய்ததை என்னன்னு நாங்கள் சர்வீஸ் பண்ண இடத்துல பார்த்தோம். ரொம்ப வியந்து போனோம். நான் ரொம்ப மனிதநேயத்தோடு இந்த இடத்துல அவர் பதிவு செய்யணும். அவர் இப்போ சிட்டிங் MLA கிடையாது, ஆனால் ஐயா எடப்பாடி அவங்களோட இருக்காங்க. அதிமுகவினுடைய தென் சென்னையினுடைய மாவட்ட செயலாளராக இருக்காங்க. நாங்கள் சின்ன சின்ன பிஸ்கட் பாக்கெட்டு, பால், அது இதெல்லாம் குள்ளாவை போட்டுட்டு தெரியாத சில நண்பர்கள் சேர்ந்து சில பேருக்கு சின்ன உதவி, கடுகளவு உதவி செஞ்சோம். காய்கறி, அரிசி, பருப்பு வாங்க. நாங்கள் போகிற இடத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ பார்த்திங்கன்னா தொடர்ந்து இவர் களத்தில் பணியாற்றியதை நான் கண்கூடாக பார்த்தேன். எங்கள் செல்லில் ஃபோட்டோ எடுத்தோம். அதனுடைய காட்சிகள் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. எனக்கு எந்த தனி மனிதரையும் துதிப்பாடணும், ஆதரிக்கணும், அவங்களுடைய சிறப்பை சொல்லி பேரும் புகழும் பெருமையும் வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நல்லதை சமூகத்துக்கு சொல்லாமல் இருக்கிறதே ஒரு குற்றமுடையவன் நான் நினைக்கிறேன். சார், ஒரு மக்கள் பணி செய்ய வேண்டியவர் இன்றைக்கு மக்கள் பிரதிநிதியாக இல்லாத போது செய்கிறார்ல. நல்லா பார்த்துங்க, மக்கள் பிரதிநிதியாக இருந்து செய்ய வேண்டிய பணியை மக்கள் பிரதிநிதியாக இல்லாத போது செய்கிறார்ல. உண்மையிலேயே அவங்களுடைய அந்த கரத்தை, இதயத்தை நம்ம வணங்கணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ புரட்சித் தலைவி அம்மாவோ இல்லது அவர் சார்ந்திருக்கக்கூடிய
அந்த இயக்கத்தை கம்பீரமாக வழிநடத்தக்கூடிய திரு எடப்பாடியார் அவர்களோ அவருக்கு பின்புலமாக இருந்து அறிவுரை சொல்லியிருக்கலாம், உதவி இருக்கலாம், வழிகாட்டி இருக்கலாம். ஆனால் அந்த களத்தில் இறங்கி செய்கிறார்ல, அதை நாம் கண்கூடாக பார்க்குறோம். சார், படகுல போய் அவர் அரிசி பருப்பு கொடுத்தது, உதவிகள் செய்தது, மக்களை காத்துக்கிட்டு வந்தது, மலைப்பகுதிகளில் சேர்த்து புண்ணை கூட பொருட்படுத்தாமல் இறங்கி போய் செய்தது, அவருக்கு இதனால் எந்த லாபமும் கிடையாது. ஏனென்றால் இப்போது அவர் சட்டமன்ற உறுப்பினர் அல்ல. அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மக்கள் பணியில் இருப்பவர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை மறைமுகமாக நம்முடைய கைத்தொலைபேசியில் எடுத்த ஒரு சில புகைப்படங்களை உங்கள் பார்வைக்காகத்தான் மீண்டும் மீண்டும் போடுறோம். அவர் யார் என்கின்ற அந்த உருவத்தையும் உங்களுக்கு இந்த நிகழ்வில் காட்டுவதனுடைய நோக்கம், இப்படிப்பட்ட செயல்கள் செய்ய வேண்டும். சரி, இதை அப்படியே வைப்போம். நான் மீண்டும் சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி சேற்றவாரி இறைச்சிக்கிறத விட நம்ம இன்றைக்கி ஒரு சத்தியம் எடுப்போம். சென்னையில் இனி மழை வெள்ளம் சரியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் மழை பெய்தால் நீர் கடலில் போய் சேர வேண்டும் என்பதற்கு அரசை பணிந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இதை நீதியரசர்கள் பார்க்கிறார்கள், மருத்துவர்கள் பார்க்கிறார்கள், விஞ்ஞானிகள் பார்க்கிறார்கள், பொதுமக்கள் பார்க்கிறார்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் பார்க்கிறார்கள். அத்தனை சார்பாகவும் கேட்குறேன், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு சாலையை நம்ம செட் பண்ணிடுறோம்னு எடுத்துக்கிட்டால் அந்த குறுகிய காலத்துக்குள்ளே அதை சரி பண்ணி முழுமையாக தங்கு தடையின்றி தயவு செய்து நம்ம வீடை கட்டும்போது நம்ம தரையோ செவுரையோ எவ்வளவு அக்கறையோடு செய்வோமோ அவ்வளவு அக்கறையோடு பொது வாழ்க்கையில் செய்யுங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு கை தட்டினா ஓசை வராது. மக்களுக்குன்னு சில பொறுப்பு இருக்குது. நம்ம பயன்படுத்தக்கூடிய பால் கவரு, குடித்த வாட்ரு பாட்டிலு, அதையெல்லாம் குப்பையை அங்கே 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 அதுவும் படித்தவர்கள் ஃப்ளாட்டில் இருக்கவங்க மேலேருந்து சாம்பார் பாக்கெட்டை போடுறீங்க. அப்படியே மொத்த குப்பையும் கட்டி அன்றைக்கி தண்ணியில் அப்படியே ஓட விடுறீங்க. தங்களுடைய அழுக்கு துணியை, இதை சொல்லவே அருவருப்பாக இருக்குது. நெஞ்ச இருதய வலியோடு சொல்கிறேன். அதெல்லாம் போய் நீங்கள் கையில் க்ளவ் மாட்டி எடுத்தவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஏரியில் அந்த பாசமும் படர்தாமரையும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு, பொதுமக்களுக்கு உண்டு. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய அக்கறை நமக்கு இல்லையா? நம்ம வீட்டில் நம்ம எச்சத்து போவோமா? நம்ம வீட்டில் குப்பையை சேர்த்து வைப்போமா? எப்போதும் பார்க்குறேன், இந்த 2 வீலரில் போகிறவங்க தயவு செய்து ஐரிஷன் அந்த குப்பையை எடுத்து டஸ்ட்பினில் மாநகராட்சி வச்சுருக்கிறதுல அப்படி தூக்கி போடுறேன்னு போடுவாங்க. கரெக்டாக அது கீழே விழுகும். அதை பற்றி கவலையே படாமல் போவாங்க. அது மாதிரி 10 பேர் போடுவாங்க. அந்த தூய்மை பணியாளர்கள் நீங்கள் நினச்சி பாருங்கள் சார். ஆசிரியர் ஒரு நாளைக்கு வகுப்பு எடுக்கலை என்னாவோ, இல்லது வேறு பணி செய்கிறவங்க ஒரு நாள் அலுவலகம் போகாட்டி ஒன்றும் ஆகாது. தூய்மை பணியாளர் வரலன்னா ஊர் உலகமே நாரி போயிடும். அவங்க சாமிக்கு சமம்னு நான் நினைக்கிறேன். அவங்க திருப்பாதத்தை வணங்குறேன். பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி தரக்கூடிய ஆசிரியரை விட, தலைமை ஆசிரியரை விட நம்ம குழந்தைங்க யூரின் போகிறத சுத்தப்படுத்துகிற ஆயாமா இல்லாட்டி ஆஸ்பத்திரிக்கு போகணுமே குழந்தைங்க, அந்த ஆயாமா தெய்வத்துக்கு சமம்னு நான் நினைக்கிறேன். அடிப்படை பணியாளர்களுக்கு மரியாதை கொடுத்துக்க கற்றுக்கங்க. அந்த தூய்மை பணியாளர்களுடைய திருவடியை மழை வெள்ளை காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது மாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்டு, மாநகராட்சி நல்லது செய்கிறவங்களுக்கு பாராட்டுவோம். நான் நெஞ்சுரத்தோடு சொல்கிறேன், கொஞ்சமாவது சமூக அக்கறை, சமூக விழிப்புணர்வோடு சாலைகளில் அங்கங்கே குப்பை போடாதீங்க. இன்னிலேருந்து ஒரு உறுதிமொழி. நான் அப்படி இல்லை இப்படி இல்லை, இந்த வீடியோவை பார்த்து என்னை நீங்கள் வாழ்த்தினாலும் சரி திட்டினாலும் சரி நான்லாம் கவலையே படலை. சமூகத்தில் 4 பேர் திருந்தினா அது ஐரிஷ் விஷன் மூலியமாக நாங்கள் செய்கிற ஆக்கப்பணின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு சமூக அக்கறையோடு கேட்குறேன், க்ளீன் இந்தியாவும் வேணும், க்ரீன் இந்தியாவும் வேணும். சாகரத்துக்குள்ளே ஒரு மரத்தை நடுவோம். ஒரு மரத்தை நட்டால் ஒரு காயை அணில் சாப்பிடுது, கீழே போட்டால் மனுஷன் சாப்பிட்றான். நம்ம பிறருக்கு வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு நாளாவது பயன் தரக்கூடிய வாழ்க்கையை வாழணும்னா ஒரு மரத்தை வைங்க, இயற்கையை பாதுகாருங்க, சாலைகளில் குப்பை போடாதீங்க. நீர்நிலைகளை பாதுகாக்கிறதும் அந்த பகுதிகளை தூய்மையாக வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை. பாதி ஒழுக்கம் நமக்குள்ளே வந்துட்டாலே மழை வெள்ளத்தில் பாதிப்பு நீங்கள் அரசாங்கம் அவங்களுக்கு நிவாரணம், இவங்களுக்கு 1008 கண்டிஷன்லாம் வரும்போது நம்ம அதை பயன்பட முடியுதா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனால் பாதித்த யாரும் பயன்படாமல் போயிடக்கூடாதுங்கிற அக்கறையில் நான் சொல்கிறேன். பாதிப்பே இல்லாத சமூகம் இருக்கிறது தான் நல்லது. சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷமாகி இன்னும் சாலைகள் சரியில்லை, நீர்நிலைகள் சரியில்லை, போகக்கூடிய அந்த இடங்களில் ப்ராப்ளம்னா யார் தான் என்ன செய்ய முடியும்? நம்ம ஒழுக்கத்துக்கு மாறுவோங்கிறத ஒவ்வொருவருடைய
இடத்துலையும் கைகூப்பி கேட்டுக்கிறேன். நம்ம அறம்படி நடப்போம், இயற்கையை பாதுகாப்போம். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.